Hello everyone, good morning. I am here with Pasaram 7 from Tirupavai on the 7th Margali. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேடிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாச நொறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேடிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டை கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவங்க எல்லாரையும் தலைமை தாங்கி பெருமாளை வழிபட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பெண் உறங்கி கொண்டு இருக்கிறத பார்த்து அந்த பெண்ணை எழுப்புறாங்க. ஆனை சாத்தான் என்று சொல்லப்படும் வள்ளியன் குருவி தன் துணையுடன் பேசி கொண்டிருக்கும் குரல் உனக்கு கேட்கவில்லையா? இப்படி பேய் போல உறங்குகிறாயே. ஆயர்பாடியில் இருக்கும் பெண்கள் தயிர் கடையும் பொழுது அவங்க அணிந்திருக்கும் வளையல் காசுகளுடன் ஆமை வடிவத்தில் அச்சிடப்பட்ட மாங்கல்யம் அனைத்தும் இணைந்து எழுப்பும் ஓசை கூட உன் காதுகளை எட்டவில்லையா? தலைமை தாங்கி அழைத்து செல்வேன் என்று கூறிய பெண்ணே, தாங்கள் கேசவனை பற்றி புகழ்ந்து பாடுவது கேட்டும் நீ உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை உடையவளே, உன் வீட்டுக்கதவை திற என்று ஆண்டாள் அந்த நாயக பெண்ணை எழுப்புகிறார். In Pasuram 7, Anal tries to wake up the girl who said that she will take lead of her group to pray Bhagwan Vishnu. She asks her that, don't you hear the noise of mighty sparrow which is speaking with its pair? Or even can't you hear the noise of a bangles and wedding chains which is worn by the woman during churning curd in the Ayarpadi? Oh my girl! What is the reason behind your sleep even after hearing our pride of Kesava Perumal? Open your doors. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்தா then do subscribe, press the bell icon and kindly share as far as you could. Meet you all with 8th பாசுரம் by tomorrow. நம் பெருமாள் அருளால் இந்நாளின் நாளாக அமையட்டும். ஸ்ரீரங்கன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.